நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். லைஃப்பில் ஒரு சில டைம்லாம் வந்து நமக்கு கஷ்டம்னா கஷ்டம், இவ்வளோ கஷ்டம் வரும், சுற்றி எல்லா பக்கம் இருந்தும் கஷ்டம் வரும். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இதெல்லாம் தப்பாக நடக்குமான்னு சொல்லிட்டு. பட் அந்த விஷயம்லாம் தப்பாக நடந்திருக்கும். எதிர்பாராமல் அவ்வளோ அடிகள் விழும். எந்த விஷயம் எடுத்தாலுமே தப்பாக நடக்கும் சில நேரம். இப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் உலகத்தில் இருக்கான்னு யோசிச்சிருப்போம், பட் அதெல்லாம் நமக்கு நடந்திருக்கும். இந்த மாதிரிலாம் பீப்புள் உலகத்தில் இருக்காங்களான்னு யோசிச்சிருப்போம், பட் அந்த மாதிரி பீப்புள் கரெக்டாக நம்ம லைஃப்பில் வந்து அமைஞ்சிருப்பாங்க. இப்படிலாம் யாருக்காவது நடக்குமாடான்னு யோசிச்சிருப்போம், பட் கரெக்டாக அது வந்து நமக்கு நடந்திருக்கும். பயங்கர கஷ்டமாக இருந்திருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் இன் லைஃப். பட் அந்த டைம்னு பார்த்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. யாராவது க்ளோஸாக கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க, பட் நம்மளால் அதை யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான தருணத்தில் ஒன்றுமே பண்ண முடியலையடா, நமக்குன்னு யாருமே இல்லையடான்னு ரொம்ப யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைமில் நம்ம கூட எப்போவுமே இருக்க ஒரு விஷயம், உனக்கு நான் இருக்கேன் நான் வந்து நிற்கிற ஒரு விஷயம், கண்ணீர். கண்ணீர் நிறைய விதத்தில் ரொம்ப அழகானது, ரொம்ப ஸ்பெஷலானதும் கூட. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது. பட் அந்த கண்ணீருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த அழகான அந்த இனிமையான ஒரு கண்ணீருக்கு நான் ஏன்டா அவ்வளோ நன்றி சொல்லணும்னு கேட்குறீங்களா? லைஃப்பில் நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவுகள் இருந்திருப்பாங்க. நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்க, இல்லை நம்மளோட உறவினர்கள் யாராவது, இல்லை நம்மளோட அப்பா அம்மா, இல்லை நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்மளோட காதல், அவங்க தான் நம்மளோட வாழ்க்கை. அவங்க இல்லாமல் நமக்கு எதுவுமே இல்லை, அவங்க தான் நம்மளோட ஃப்யூச்சர், இனி வாழப்போகிற மீதி வாழ்க்கை அவங்க கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கனவுகள் இருந்திருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்திருப்பாங்க அவங்க. பட் ஒரு நாள் அவங்க நம்ம லைஃப்பை விட்டு போயிருந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சிருக்காது. அப்படியே வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி, உலகமே இருண்டு போன மாதிரி, ஏன்டா அந்த உலகத்தில் இருக்கும்னு நிறைய நாள் யோசிச்சிருந்திருப்போம். இந்த உலகத்துலேயே ஏன் நமக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது நிறைய நாள் யோசிச்சிருந்திருப்போம். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மளை விட்டு போன அந்த பிரிவை உணர வச்சது கண்ணீர். ஒரு சில இரவுகள் இருக்கும் வாழ்க்கையில், அந்த இரவு முடியவே முடியாதான்னு இருக்கும். இல்லை ஒரு சில டைம்லாம் வந்து ஐயோ இந்த ராத்திரி நேரம் வந்துடக்கூடாது, இந்த ராத்திரி வந்தால் எனக்கு அவ்வளோ தனிமை இருக்கும். பகல்னா கூட பரவாயில்ல, என்னை சுற்றி மக்கள் இருப்பாங்க. நைட்டில் என்னால் சுத்தமாக முடியாது, நான் என் தலையணை மட்டும்தான், அழுதுகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு சில நாட்கள் இருக்கும். வலி தவிர எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சில இரவுகள், அந்த மாதிரி ஒரு சில வாரங்கள் போகும். இரவு நேரத்துக்கும் அழுகைக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது. அண்ட் அந்த இரவு நேரத்தில் வர வலி வந்து அது ஒரு தனியான ஒரு வலி. அண்ட் இரவு நேரங்களின் வலியை உணர வைத்தது அந்த கண்ணீர் தான். வாழ்க்கையில் கனவுகள் 1000 இருக்கும். ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு கனவு காண்டிருப்போம். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும். எனக்கு அந்த விஷயம் இப்படி நடக்கணும், இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, என் வாழ்க்கையில் இது நடந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவு இருக்கும். அதுக்காக நிறைய ஆசைப்பட்டிருப்போம், நிறைய ஆசை வச்சுருப்போம், நிறையா இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். அந்த வாழ்க்கையை யோசிச்சு கூட பார்த்துட்டு இருந்திருப்போம். பட் கடைசியில் அந்த ஒரு கனவாகவே போயிருந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயம் எதிர்பாராமல் நடந்திருக்கும். அந்த கனவு அப்படியே பஸ்பமாயிருக்கும். ஒரு வினாடியில் நம்ம வாழ்க்கையை தலையில கூட மாறி போயிருந்திருக்கும். நம்ம நினச்சது எல்லாமே வேற மாதிரி நடந்திருக்கும். எல்லாமே மாறி தலையில நம்ம வாழ்க்கை திரும்பி போயிருக்கும். அந்த கனவு அப்படியே சுதிஞ்சு போயிருக்கும். அப்படி ஒரு வழி இருக்கும். அவ்வளோ மாதம் இருந்த கனவில், அவ்வளோ வருஷம் இருந்த கனவு, அது எப்படி நடக்காமல் போகும், இனி நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்குது, அந்த மாதிரி நிறைய நாள் யோசிச்சிருப்போம். ஒரு கனவு நிறைவேறாமல் போனால் அதோட வழி எப்படி இருக்கும், ஒரு கனவோட வழி எப்படி இருக்கும்னு தெரிய வச்சது கண்ணீர். வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம பயங்கரமாக உழைச்சிருப்போம். ராப்பகலாக நிறைய இரவுகள் தூக்கத்தை தியாகம் பண்ணி, நம்மளோட நிறைய ஹாப்பினஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி, நம்மளோட லைஃப்பில் முக்கியமான நிறைய ஈவெண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்காக பயங்கரமாக உழைச்சிருப்போம். நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் ஒதுக்கி இருந்திருக்க மாட்டோம். நம்ம ஃபேமிலியில் ஒரு சில ஈவெண்ட்ஸுக்கு போக முடியாமல் போயிருந்திருக்கோம். அந்த மாதிரி பயங்கரமாக கஷ்டப்பட்டு பயங்கரமான சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருந்திருப்போம். ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். பட் கடைசியில் அந்த விஷயம் நடந்திருக்காது. அப்போ ஒரு வழி வரும் பாருங்களேன். பல வருட உழைப்பு, இல்லை பல மாத உழைப்புக்கு ஒரு பலன் கிடைக்காம போகிறப்போ பயங்கரமான வழி. அது ஏமாற்றத்தோட வழியை உணர வச்சது கண்ணீர். ஸோ நம்மளோட லைஃப்பில் இன்பம், துன்பம், சோகம், நம்ம லைஃப்பில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் கடந்து போகிற எல்லா எமோஷன்ஸையுமே நம்ம பிறக்கும் போதே ஃபஸ்ட் அழுதுட்டு தான் இந்த உலகத்துக்கு வரும். ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு இன்செப்பரபிள் பார்ட்டாக இருக்கிறது இந்த கண்ணீர். அண்ட் எப்போவுமே நமக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு கொஞ்ச நேரம் அழுதா போதும், நமக்கு செம்ம ஆறுதலாக இருக்கும், செம்ம ரிலீவ்டாக இருக்கும். ஸோ நமக்கு என்ன ஆனாலும் சரிங்க, ஒரு சின்ன ஆறுதலாக நம்ம கூட எப்போவுமே இருக்க ஒரு விஷயம் இந்த கண்ணீர். ஸோ இந்த கண்ணீர் எப்போவுமே லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். பட் நமக்கு லைஃப்பில் என்னதான் கஷ்டம் இருந்தாலும், நம்ம ஆசைப்பட்ட எந்த விஷயமே நடக்கலைன்னா கூட, நம்மளோட கனவுகள் எல்லாமே சிதைஞ்சு போனாலும் கஷ்டங்கள் மட்டும் இல்லைல்ல. வாழ்க்கையில் நிறையா சந்தோஷங்கள் இருக்கும், நிறையா ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளிஸ்ஃபுல்லான மொமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு கடைசியில் அது நடந்திருக்கும். ஒரு சிலர்லாம் அவங்க லைஃப்பில் அதுதான் நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்போம். ஒரு பல வருடங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்ம லைஃப்பில் கிடச்சிருந்துருக்கலாம். ஏகப்பட்ட ரொம்ப சந்தோஷமான விஷயங்களும் நடந்திருக்கும். ரொம்ப அழகானது தானே இந்த வாழ்க்கையும் கூட. ஸோ அவ்வளோ அழகான தருணத்தில், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஹாப்பியான ஒரு சில மொமெண்ட்ஸில் நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. கையும் ஓடாது, காலும் ஓடாது, நமக்கு சிரிக்க கூட தோணாது. பட் கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர். ஸோ நமக்கு லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் கூட நமக்கு முதல்ல வர்றது கண்ணீர் தான், சிரிப்பு கூட கிடையாது.
ஸோ நம்ம லைஃப்பில் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்க கண்ணீருக்கு, என் லைஃப்பில் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்க கண்ணீருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். என் இனிய கண்ணீரே, என் இன்பம், துன்பம், துக்கம், துயரம், சோகம், இனிமை, தீமை அனைத்திலும் பங்கெடுத்த உனக்கு இந்த ஒளிப்பதிவை சமர்ப்பிக்கிறேன். இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றி. மறக்காமல் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.